ஹலோ நண்பர்களே, ஸ்ரீ நாவல் வேர்ல்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம இப்ப கேட்க போறது பிரியும் கணத்தில் புரியும் காதல். கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிரியும் கணத்தில் புரியும் காதல், அத்தியாயம் 42. கல்யாண மண்டபம் களை கட்டியபடி இருந்தது. எங்கும் மடிசார் உடுத்திய மாமிகளும் ஐயராத்து ஆசாரிகளும் ஒவ்வொரு வேலையை இழுத்து போட்டு செய்தபடி இருந்தனர். இதில் கொடுமை என்னவென்றால், மின்னிற்கு வேஷ்டியை கட்டிவிட அவனால் நடக்க முடியாமல் போனதுதான். அராவும் மனதில் இருக்கும் கவலைகளை ஒதுக்கிவிட்டபடி அழகான மஞ்சள் நிற சாரி பிங்க் பார்டரில் இட்டு எப்போதும் ஃப்ரீ ஸ்டைலில் விடும் முடியை ஒன்றாக பின்னி இருந்தாள். ஊவும் மின்னின் தாய் தந்தையும் ஒரு ஓரமாக அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தனர். மங்கள வாத்தியங்கள் இசை வெகுவாக மண்டபத்தை நிறைத்திருந்தது. அபி ஓமகுண்டத்தின் அருகே இருந்து மந்திரங்களை ஓத ஆரம்பித்திருந்தான். அவனும் சமஸ்கிருதம் படித்திருந்ததால் வாயில் சரளமாக வந்து கொண்டு இருந்தது. யாழினி தங்கையை ரெடி செய்வதில் ரொம்ப பிஸியாக இருந்தாள். அருளிற்கு புடவை கட்டுவதற்குள் எங்காவது தலை தெரித்து ஓடிவிடலாம் போல இருந்தது. அக்கா, இந்த சைட்டால விழுந்துரு போல இருக்குக்கா. அருள், நீ இப்ப வாய மூடலன்னா அவ்வளவுதான். அக்கா, இதுல பார்த்தா என்ன ஆன்டி மாதிரி தெரியுதுக்கா. மூக்கை சுருக்கினாள். மடிசார் புடவை அவளுக்கு பிடிக்கவில்லை. அவளுக்கு செட் ஆகாதது போல இருந்தது. ஐயோ அருள், கல்யாணம் ஆகிட்ட ஆன்டி தானே, ஆனா நீ மட்டும் இதுல அழகா இருக்க பாரு. அடியே, இத ஏங்கா இதுக்குள்ள சொல்லுகிற? ஐயோ எனக்கு கூசுது. அவள் நெளிய. இப்ப சும்மா நிக்கிறியா இல்லையா? அம்மா கூப்பிடட்டுமா? அதே நேரம் பார்வதி அறையை திறந்தபடி உள்ளே வர யாழ் அவரை பார்த்து முறைத்தாள். அம்மா, இந்த பைத்தியத்தை எங்கிட்ட தள்ளிட்டு எங்க போனீங்க? இவ்வளவு சடங்கு இருக்கீ, நீயும் மாப்பிள்ளையும் தான் அபிக்கு அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து சடங்கு செய்யணும். இவ ரெடி ஆயிட்டாளா? ஏன் இன்னும் கட்டி பிடிக்கல? உங்ககிட்ட எப்ப சொன்ன இத? அம்மா, சும்மா சும்மா கத்தாத. இவ வேற அங்க நழுவுது இங்க கூசுதுன்னு கட்ட மாட்டேன் வடிவில்லன்னு என்ன சாவடிக்கிறா. ஒரு வேலை செய்ய சொன்னா ஒழுங்கா செய்யறது இல்ல. போய் மாப்பிள்ள கூட வெளியே வரவங்கள கவனி. நானே அவளை ரெடி பண்ணிக்கிறேன். அக்கா, நான் என்ன சத்தம் போட மாட்டேன். நீயே கட்டி விடு, அவங்க திட்டுவாங்க. நீ வெளியே போயிரு. அப்பா ஏதோ புலம்பிட்டு தெரிஞ்சாரு, என்னன்னு கேளு என்று அவர் யாழ் கையில் இருந்த புடவையை வாங்கி மடிக்க ஆரம்பித்தார். யாழும் அதற்கு மேல் நின்று பேச்சை வாங்கி கட்டாமல் வெளியே சென்றாள். தாயையே பரிதாபமாக பார்த்தாள் அருள். கழுத வயசாகுது, மடிசார் கூட கட்ட தெரியல. நாளை பின்ன சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போறதுன்னா எப்படி போவ? சும்மா சும்மா திட்டாதீங்க. அதான் நீங்க இருக்கீங்களே கட்டி விடுறதுக்கு. எப்பவும் நான் உங்க கூட இருக்க மாட்டேன் அருள். நான் இல்லைன்னா என்ன பண்ணுவ? இனியும் ஒரு வாரத்துல கொரியா போயிடுவா மாப்பிள்ள கூட. நீ தான் பழகிக்கணும். மத்த வேலைன்னா அவையும் சேர்த்து பாத்துப்பான். இது சாரி விஷயம் இல்லடி, நீ தான் கட்டி பாக்கணும். அதெல்லாம் எனக்கு மாமா கட்டி விடுவாங்க. அங்க சொருவாதீங்க. ஐயோ கூசுது, கைய வெளியே எடுங்க. நான் சொருகவே இந்த துள்ளு துள்ளுற. இதுல அபிய நீ கட்டி விட விட்டாலும் இப்படி சமத்தா நான் சொல்ற மாதிரி ரெடி ஆகல. உன் அபி மாமாக்கு தான் போன் பண்ண வேண்டியது இருக்கும். மாமா என்ன திட்ட மாட்டாங்க. ரொம்ப தான் பண்ற அருள் என்றவர் கடைசி பின்னையும் குத்திவிட்டு நிம்மதியாக மூச்சை விட்டவர் அந்த நேரம் அறைக்குள் நுழைந்து ஜீவியை பார்த்தார். இவளுக்கு மத்த அலங்காரங்களை பண்ணிவிடு ஜீவி. தலையெல்லாம் இனியே வாரி விட்டுட்டா. அதான் முகத்துக்கெல்லாம் அப்போவீங்களே, அதையும் போட்டு விடு. நான் போய் நகையெல்லாம் எடுத்துட்டு வரேன். நகையெல்லாம் வேண்டாம் அம்மா. அபி சார் இதையெல்லாம் அருளுக்கு போட்டு விட்டு கூட்டி வர சொன்னாரு. இது நாங்க இவளுக்காக வாங்கி வச்ச நகை இல்லையே. சார் தான் இவளுக்காக வாங்கியிருப்பாரு போல. எப்ப வாங்கினாரு எனக்கு தெரியலையே. சரி ஜீவி, அதையே போட்டு ரெடி பண்ணு. நான் வச்சிருக்கிறத சடங்குக்கு போட்டுக்கலாம். சரிங்கம்மா என்றவள் அவற்றை பிரித்து அருளுக்கு போட ஆரம்பித்தாள். பார்வதியும் கல்யாண கோலத்தில் மிளிரும் மகளை ஆசையாக பார்த்துவிட்டு அவள் கண்ணுக்கு இட்ட மையை வலித்து உதட்டின் அருகே திருஷ்டி புட்டாய் வைத்தார். ரொம்ப வளர்ந்துட்டாருல. உன் அப்பா பார்த்தா நம்பவே மாட்டாரு. எவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டா என் குட்டி பொண்ணு என்றவர் கண்ணில் ஆனந்தத்தில் 2 சொட்டு கண்ணீர் விழுந்தது. என்னம்மா இது, நல்ல நேரத்துல போய் அழுதுகிட்டு? ஆனந்தத்துல வந்த கண்ணீர் ஜீவி. சரி நீ பாத்துக்க, நான் வெளியே இருக்க. அவளும் அவரும் உணர்ச்சிகளின் பிடியில் இருந்தனர். அருளால் சட்டென பார்வதி கிருபாகரனுடன் எல்லாம் ஒட்ட முடியவில்லை. அதற்காக முற்று முழுதாக அவளால் ஒதுக்கவும் முடியவில்லை. அவர்கள் கண்ணீர் தருவது மாசு மறுவட்ட உண்மையான பாசமாகிற்றே. எல்லாருமே 100% நல்ல மனிதர்களாக இருக்க முடியாது. அதே போலதான் அருளின் மனதை காயப்படுத்தி இருந்தனர் அவளின் பெற்றோர்கள். பிள்ளைகள் செய்யும் தவறை பெற்றோர் மன்னிப்பது போல ஏன் பிள்ளைகளும் பெற்றவர்களை மன்னிக்க கூடாது? வெளிப்படையான மன்னிப்பு கேட்கும் படலம் நடக்கவில்லைதான். ஆனால் அதுவும் ஒரு நாள் நடக்கும்.
அன்று முழுவதுமாக அருளும் உடைந்திருப்பாள். அவள் பெற்றவர்களும் உடைந்திருப்பர். நேரம் மெதுவாக முகூர்த்தத்தை நெருங்கிக் கொண்டு இருந்தது. அருளை அழைத்து வர சொல்லி ஆசாரியார் சொல்லி இருக்க, ஜீவியும் அருளின் சொந்தக்கார பெண்களும் அருளை மணமேடைக்கு அழைத்து வந்து கொண்டு இருந்தனர். அருளுக்கு ஏனோ எல்லாரையும் பார்க்கவே வெக்கமாக இருந்தது. அபியே நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. முகத்தில் அப்படி ஒரு பரவசமும் வெக்கமும் ஒட்டி கொண்டது. கடை கண்ணால் மந்திரங்கள் சொல்லும் மாமனை பார்த்தாள். அவ்வளவு அம்சமாய் இருந்தான். இவளுக்கு பிடிக்கும் என்பதற்காகவே அடர்த்தியாக சிகையை வளர்த்திருந்தான். அவன் அழகில் மயங்கி விழாததுதான் குறை. ஏ அருளு, இப்படியே பேன பாக்காதடி. சாரு உனக்குத்தான். மானத்தை வாங்காம கீழே பார்த்து வாடி. உன் சாரி வர தடுக்கி விழுற மாதிரி நடக்கிற. நீ விழுந்தா அதை விட அவமானம் வேற எதுவுமே இல்லடி. இச்சி சுமாரடி, எல்லாம் எனக்கு தெரியும் என்று சிரிக்கினாள் அருள். அதே நேரம் நடந்து வரும் குழந்தை மனைவியை ஆசையாக பார்த்தான் அபி. கண்களில் மனைவிக்கான உரிமை போட்டி போட்டபடி வந்தது. காலேஜ் டிரெஸ்ஸில் வீட்டு உடையில் எல்லாம் சின்ன பெண்ணாக தெரிந்தவள் இன்று எவ்வளவு வளர்ந்து விட்டாள் என இன்று புரிந்து கொண்டான். நடக்க தெரியாமல் மெல்ல நடையிட்டு அழகிய சிவப்பு வண்ணப்பட்டில் குருத்து பச்சை நிற ரவிக்கை அணிந்து வரும் மனைவியை ரசிக்காமல் இருந்தால்தான் தப்பு. பியூட்டிஷியனின் கைவண்ணத்தில் இன்னும் அழகாக தெரிந்தால் அவனின் அம்மோ. கண்களை அகற்ற முடியவில்லை. அவள் முகத்தில் தெரியும் அந்த மகிழ்ச்சிக்கான என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் என தோன்றியது. ப்ரோ, கொஞ்சம் இங்கேயும் பாருங்க, அருள் இங்கதான் வரா. ஹர்ஷன் அருகே நின்று கிசு கிசுக்க அசடு வலிய சிரித்து வைத்தான். அபி ப்ரோ, ரொம்ப வலியது, தொடச்சுக்கோ. நக்கல் குரல் ஆங்கிலத்தில் வரும்போது யார் என்று புரிய வேண்டாமா? அந்த குழு குழு மொமெண்டிலும் அவனை தீயாய் முறைத்தான் அபி. மீண்டும் பதிலுக்கு பாவமாய் பார்த்து வைத்தான். ஏனோ இவர்கள் இருவருக்கும் இப்போது வரை ஒத்து போகவே இல்லை. எதிரெதிர் துருவங்களாக முட்டிக்கொண்டு இருக்கின்றனர். பக்கத்துல நிக்கிறவனும் கிண்டலாதான் சொன்னான். ஏதோ நான் சொன்னதுதான் குத்தம்ங்கிற மாதிரில இவன் என்ன பாக்குறான் என எண்ணியபடி வாய்க்கு பூட்டை இட்டு கொண்டான் மின் ஹேஜூன். ஒரு வழியாக பக்கத்தில் அமர்த்தி விட்டார்கள். அருகில் தான் இருக்கின்றார்கள். ஆனால் பார்க்க இருவருக்குமே வெட்கமாய் இருந்தது. இருவரும் சிரித்துக் கொண்டது அவர்கள் உடல் அசைந்ததில் தெரிந்தது. அம்மோ, தைரியமாய் அவன் காதருகே சென்று அழைத்தான். ரொம்ப அழகா இருக்க. எப்படி இவ்வளவு பெரிய பொண்ணா மாறுன? தனக்குள் இவ்வளவு நேரம் ஓடிய கேள்வியை கேட்டே விட்டான். நான் பெரிய பொண்ணுதான், நீங்க தான் பாக்கல. உதட்டை சுளித்து சொன்னாள் அவளின் ஆத்துக்காரி. உதட்ட ரொம்ப சுளிக்காத அம்மோ, இங்க ஏதோ செய்யுது. அவன் காதோரம் கிசு கிசுக அவள் முகம் இன்னும் நன்றாக சிவந்து விட்டது. அவன் மாலையை சரி செய்வது போல் குனிந்த மின் அவன் காதருகே சென்று, கொஞ்ச நேரத்துல கல்யாணம் முடிஞ்சு உன் பொண்டாட்டி கூட ரூம்ல விட்டுடுவாங்க. அப்போ நல்லா வர்ணி உன் பொண்டாட்டிய. வந்துட்டான் எப்போ பெரிய பொண்ணா மாறின, உதட்ட சுளிக்காதுன்னு. இந்த நேரத்துல கிரிகிழப்பு கேக்குதா உனக்கு? குனித்திருந்தவன் தலையில் பட்டென்று மெல்லிய கொட்டு ஒன்றை வைத்தான் அபி. டே வெள்ள பண்ணி, வாய முடிட்டு நெல்லு, இல்ல உன் வேஷ்ட உருவிடுமா பாத்துக்கோ. அவன் காரமாய் மொழிய, அதுவரை என் கையன பூ பறிக்குமாடா பனிக்கரடி. நான் உன்னோட வேஷ்டிய உருவிடம் பாத்துக்கோ. நான் வெள்ள பண்ணினா நீ பனிக்கரடிடா. ஏதோ நான் மட்டும்தான் இங்க வெள்ளனும், இவர் அப்படியே பொது நிறம்னோ என அவன் தலையில் அடித்து விட்டு நிமிர்ந்து நிற்க அவன் அருகே யாழ் நின்றிருந்தாள். என்ன பண்றீங்க மேன்? எதுக்கு இப்ப மாமா தலையில் அடிச்சீங்க? அவரு மாப்பிள்ள. அடியே, அவனும் என்ன அடிச்சாண்டி, அது உன் கண்ணுக்கு தெரியலையா? மூடிட்டு நில்லையா என்றவள் நகர்ந்து விட மின் தான் பரிதாபமாய் நின்றான். இந்த வெள்ள பண்ணிக்கு நம்ம பேசுற தமிழ் எப்படி புரியுது? சரியா கலாய்கிறானே என அபி சிந்திக்க, என்னமாமா யோசனை? ஒண்ணும் இல்லடா என்றவள் அவள் கைகளை தன் ஒற்றை கையால் பற்றி கொண்டான். அத்தியாயம் 43. கெட்டிமேளம் கெட்டிமேளம் என ஐயரின் உரத்த குரல் மண்டபம் எங்கும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. கிருபாகரன் மடியில் அமர்ந்திருந்த அருளின் கழுத்திலே மங்கள நாணை பூட்டினான் அபி. அவன் கண்களும் அவள் கண்களும் கண்ணீரை சொரிந்தன. கிருபாகரனின் கண்கள் கூட கண்ணீரை உகுத்து கொண்டு இருந்தது. பார்வதி, அல்லாதடி அருளு, நல்ல நேரத்துல கண்ணை கசிக்கிட்டு. அபி, நீயும் என்ன இது? என்னங்க என்னங்க இது? நீங்களே உங்க கூட சேர்ந்துகிட்டு இனி சொல்லடி அள வேண்டாம்னு சொன்னவர் கண்களும் கலங்கிதான் போயிருந்தது. அருள் முகத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்த அபி அவள் நெற்றியில் அழுத்தமாய் முத்தமிட்டு அணைத்துக் கொண்டான். இருவருக்கும் அழகான ஒரு தருணம் அது. வாழ்க்கையில் இன்று நடக்காது என நினைத்த விடயம் நடந்ததில் அவளுக்கு ஏக சந்தோஷம். பார்ப்பவர்கள் மனமே மகிழ்ந்திடும் அந்த தருணத்தில் அருளின் கண்களில் இருக்கும் மகிழ்ச்சி தன் காதலுக்கான உரிமை கிடைத்ததில் வந்திருக்கலாம். அருள் எழுந்து அபியின் அருகே அமர்ந்து கொள்ள அடுத்த சடங்குகள் நடந்து கொண்டே இருந்தன.
அம்மி மிதிப்பதற்காக சுற்றி வந்து அம்மி அருகே வந்தனர். அபி அவளை பார்த்தபடியே கீழே அமர்ந்தான். அவள் பஞ்சு போன்ற வலது காலை தூக்கி அம்மியின் மேல் வைத்து அழகாக சிலுங்கும் மெட்டியை அவள் விரலில் அணிவித்து காலிலே சின்ன முத்தம் பதித்தான். முத்தத்தை எதிர்பார்க்காதவர் கண்ணங்கள் வெட்டி சிவந்து விட அவனை பார்த்தாலே ஒரு பார்வை. அவ்வளவு காதல் அப்பார்வையில். காதலில் எல்லாம் அழகுதான். அருள் காதலும் அழகுதான். அவளும் அழகுதான். தன் காதலிப்பவர்கள் வாழ்க்கை துணையாய் வருவதை விட தம்மை காதலிப்பவர்கள் வாழ்க்கை துணையாய் வருவதுதானே அதிர்ஷ்டம். அந்த வகையில் அபி எவ்வளவு அதிர்ஷ்டம் படைத்தவன். அவனை உயிராய் நேசிக்கும் ஒருத்திக்கு இப்போது அவன் கணவன். இரண்டாம் முறையும் அக்னியை சுற்றி வந்து இடது காலிலும் முன்னதை போலவே மெட்டி அணிவித்து முத்தம் வைத்தான். மூன்றாம் முறை அக்னியை வலம் வந்தவர்கள் மோதிரம் எடுக்க குனிந்தனர். இருவர் தலையும் முட்டிக் கொண்டது. அபி முகத்தை சுருக்கி அவளை பார்க்க அவளோ சிரித்து வைத்தாள். மெதுவாக குனிந்தவன் அவள் காதலியே சென்று, அம்மோ கொம்பு முளைச்சிரும்டி, திரும்ப முட்டிவிடு. அவன் முகத்தை சுருக்கி கூற சிரித்துக் கொண்டே பானைக்குள் கையை விட்டு மோதிரத்தை எடுத்து விட்டாள். அவன் எலுமிச்சை பழத்தை எடுக்க ஐயர் மீண்டும் அவற்றை பானையில் விட்டு எடுக்க சொன்னார். இந்த முறை அவையின் தலையிலே மெதுவாக முட்டினாள் அருள். அவன் முகம் பிரகாசிக்க அடுத்த நொடியை பயன்படுத்தி இந்த முறையும் எடுத்து விட்டாள் மோதிரத்தை. சுற்றி இருந்தவர்கள் அவையை கிண்டல் சொல்லியபடி இருக்க அவனோ அவளை செல்லமாக முறைத்தான். இந்த முறையும் அருளினிய பார்த்துட்டே தோத்துடாத அபி, அசிங்கமாயிடும். ஆங்கிலத்தில் குரல் வர அவன் கையில் மெதுவாக கிள்ளியவன், பொடா வெள்ள பண்ணி என்றவன் அருளை பார்க்க அவளோ கண்ணடித்து சிரித்தாள். அவனோ அவளை பார்த்து உதட்டை குவித்து முத்தம் கொடுவது போல் செய்கை செய்ய அதில் அவள் உறைந்து போக இவன் மோதிரத்தை எடுத்திருந்தான். அவள் பொய்யாய் முறைக்க அவளை கைகளை பிடித்தவன் அம்மோதிரத்தை அவள் கையில் மாட்டி முத்தமிட்டு சிரித்தான். அருந்ததி பார்க்கலாமா? அபிதான் அவள் காதிற்குள் கிசுகிசுத்தான். அவள் சம்மதமாய் தலையாட்ட கைகளை பிடித்து அருந்ததியை காட்டினான். இருவரும் சேர்ந்தே பார்த்தனர். இவ்வாறு அனைத்து சடங்குகளும் முடியவே நேரம் 9:15 ஆகிவிட அதன் பின் வந்தவர்கள் ஒவ்வொருவராக வாழ்த்து சொல்லி புகைப்படம் எடுத்துக் கொண்டு இருந்தனர். யாழ் பந்தியை பார்க்க சென்றிருந்தாள். விதவிதமான சைவ சாப்பாடுகள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. பலரும் அவளுடன் பேசியபடி உணவை சாப்பிட்டபடி இருக்க அவள் பின்னாடியே வந்தான் மீன். யாழ்மா, எனக்கும் பசிக்குதுடா, போய் உட்காருங்க மீன், நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன், நீயும் வாடி. எனக்கு இப்ப வேண்டாம் மீன், வந்தவங்க சாப்பிட்டு கிளம்பட்டோம். நானும் அப்ப சாப்பிட கூடாதா? நீங்க சாப்பிடுங்க மீன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. வேண்டாம், நானும் உன் கூடவே சாப்பிட்டுக்கிறேன். நான் என்ன பண்ண? அத்தை, மாமா, ஊ, அரா எல்லாரும் கூடவும் போய் இருக்க. அவங்க சாப்பிட போறாங்கன்னா கூட்டிட்டு வாங்க. சரிம்மா, நீ ஏதாவது குடிக்கிறியா? இல்ல வேண்டாம், நீங்களும் கொஞ்சம் பாருங்க, நான் அருள் கூட போய் இருக்கேன். சரிடா. விருந்தினர்கள் பெரும்பாலானோர் வாழ்த்து சொல்லிவிட்டு சென்றிருந்தனர். ஜீவியும் ஹர்ஷனும் கூட கிளம்பி இருந்தனர். மண்டபத்தில் நெருங்கிய உறவினர்களும் இவர்களின் குடும்பமும் புகைப்பட கலைஞர்களும் தான் இருந்தனர். நேரம் இரவு 10:45 தாண்டி கொண்டு இருந்தது. அபியும் அருளும் இடையில் சாப்பிட்டு விட்டு வந்தனர். பார்வதி, இனி நீயும் மாப்பிளையும் ரூமுக்கு போங்க, நான் வந்தவங்களை கவனிச்சுக்கிறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாரு. அம்மா, நீங்களும் காலையில இருந்து ஓய்வு இல்லாம தெரியுறீங்க, நீங்க போ படுங்கம்மா. அப்பாவை இப்பதான் ரூமுக்கு அனுப்புன, நீங்களும் போங்க, நான் அருளோட இருக்கணும். அவன் மேக்கப், ஹேர் ஸ்டைல் எல்லாம் கலைக்க உதவி பண்ணணும். நைட்டு சடங்குக்கு சாரி கட்டி விடணும். இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் படுங்கம்மா. மாப்பிள்ள தம்பிக்கு ரூம காட்டிடுவினி, அவர் தூங்கட்டும். அவர் அப்பவே தூங்க போயிட்டார் அம்மா, மீதிய நான் பாத்துக்கிறேன். அவரும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மறுபேச்சின்றி அறைக்கு சென்றிருந்தார். புகைப்பட கலைஞர்கள் அருளையும் அபியையும் மாறி மாறி போட்டோ எடுத்தபடி இருந்தனர். இப்போதான் போட்டோ ஷூட்டே ஆரம்பித்து இருந்தது. சார், மேமோட இடுப்புல கைய புடிச்சுக்கிட்டு உங்க கழுத்தை அவங்க தோள் மேல வைங்க. புகைப்படம் எடுக்கவர் சொல்ல அருளோ அதிர்ந்து அவியை பார்க்க அவனும் கண்ணடித்து சிரித்தான். கிட்டவா அருள், நீங்க இன்னைக்கு சரியில்லை மாமா, இதெல்லாம் வேண்டாம். ஒரு போட்டோ கூட எடுக்கலன்னா எப்படி அம்மோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லவா என்றவன் அவள் கைகளை பிடித்து இழுக்க சினுக்கியபடியே அருகே வந்து நின்றாள். அவள் இடையில் கையை வைத்து கழுத்தில் தலை வைத்து சொன்னபடியே போஸ் கொடுக்க கேமராக்காரரும் அதை பதிவு செய்து கொண்டனர். விதவிதமாக போஸ் சொல்ல இவள் தான் ஒவ்வொன்றுக்கும் வெக்கி போனாள். ஒரு வாராக பல புகைப்படங்கள் எடுத்து முடித்திருக்க அருகே நின்றிருந்த அபிமேல் செல்லமாய் சாய்ந்தாள் அருள். என்ன அம்மோ, தூக்கமா வருது மாமா, எப்ப நம்ம வீட்டுக்கு போகலாம்? அச்சோ, என் அம்மாக்கு தூக்கம் வருதா? சரி இரு வரேன் என்றவன் தூரத்தில் நின்றிருந்த யாழை அழைத்தான். இனி அருளுக்கு ரொம்ப தூக்கம் வருது போல, அவளை எனக்கு தந்த ரூம்ல விட்டுடு, அவ தூங்கட்டும். சரி மாமா, வா அருள், உன் சாரிய மாத்திட்டு போய் படுக்கலாம்.
ரொம்ப நேரமாச்சு, இனி நீயும் போய் தூங்கு. நான் மண்டபத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். சீக்கிரம் வாங்க மாமா என்றவள் யாழுடன் செல்ல இவனும் ஒவ்வொரு வேலையாக முடித்துக் கொண்டே இருந்தான். நேரம் நள்ளிரவு 12:45 எட்டும் போது எல்லா வேலைகளையும் முடித்துக் கொண்டு அறைக்குள் சென்றான். அருள் இழுத்து போர்த்தபடி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். முகத்தில் சோர்வு படிந்திருப்பது போல் தெரிந்தது. உறங்கும் போது வெளியே தெரிந்த மாங்கல்யமும் அவள் நெற்றியில் இருந்த சின்ன சிவப்பு நிற பொட்டும் அவள் அசைத்து திரும்பிய போது மெட்டியால் ஏற்பட்ட சத்தனும் அவளுக்கு ஏனோ இன்பத்தை அள்ளி அள்ளி கொடுத்தது. உரிமையாய் அவள் அருகில் சென்று அவன்தான் தலையை வருடி விட்டான். தூக்கத்திலும் அவன் இடுப்பை கட்டி கொண்டது அவள் கைகள். அம்மோ, நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் டே, அதெல்லாம் புரியாம தூங்குறது பாரு. செல்லமாய் கோபித்தவன் அவள் கன்னத்தில் அழுத்தமாய் முத்தம் பதித்தான். அவள் கைகள் அவன் முகத்தை தட்டி விட்டது. இக்கள்ளி, நீனும் தூங்கலையாடி? இப்பதான் எழுந்த சினிக்கினாள். சரி சரி தூங்குடாமா, நீங்களும் வந்து படுங்க மாமா. அவள் அருகே படுத்தான். நெருங்கி வந்தவள் அவன் நெஞ்சிலே முகம் பதித்தாள். என் அருள், தள்ளி படுமா. நான் இங்கதான் படுப்பேன். அவள் வாய் வம்பிழுத்தது. ஓஹோ சரிமா, படுத்துக்கோ என்று அவள் போட்டிருந்த நைட்டு சூடாக அவள் இடையே மெதுவாக வருடி விட்டான். மாமா இந்த துள்ளியபடி எழுந்தவளை அடக்கப்பட்ட சிரிப்புடன் பார்த்தான். என்ன பண்ண நீ? நீ ஏண்டி என் கூட ஒட்டிட்டு படுத்த? போடா. இதுடாவா? அப்படித்தான் சொல்லுவேன். உதட்டை சுழித்து சொல்ல அவள் இதழை அவன் பெரிய விரல்களால் மெதுவாக பிடித்து கொண்டான். இன்னைக்கு ஓவரா பேசுதம்மா உன்னோட லிப்ஸ். என்ன பண்ணலாம்? பூட்டிடலாமா? எப்படி பூட்டுவீங்க? பூட்டி காட்டுற பாக்குறியா என்று அவள் அருகே நெருங்கி வர அடித்து பிடித்து அவனை தள்ளிவிட்டு எழுந்து நின்றாள். மாமா, என்னடி? போங்க, உங்களால என் தூக்கமே போச்சு. தூக்கம் போயிடுச்சாமோ? அப்ப நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடலாமா? அவள் முகம் செம்மையை பூசிக்கொண்டாலும் அவனை முறைத்தவள் அவன் தோள்களில் மெல்ல ஒரு அடியை வைத்தாள். போய் படுங்க மாமா, காலையில இருந்துச்சு வீட்டுக்கு போகணும் என்க. அவ்வளவுதானாடி? முத்தம் கூட அல்ல? நம்ம வீட்டுல எல்லாத்தையும் பாக்கலாம் மாமா, இங்க எதுவும் வேண்டாம். ஒரு கிஸ் தரலாம்ல அம்மோ? அவன் முகத்தை சுருக்கி காட்ட அவன் அருகே சென்றவள் அவன் முடியை கோதி அழுத்தமாக ஒரு முத்தத்தை கன்னத்தில் பதித்தாள். அவளை தூக்கி அவன் கட்டிலில் கிடத்திவிட்டு அவளை அணைத்தவாறே தானும் உறங்கி போனான். தொடரும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.